வணக்கம் மக்களே! தமிழ்நாடும் பிஜேபியும் லாங்குவேஜ் சண்டைய போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதுல பார்க்குற நம்ம தான் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்க முட்டாள்கள். டிஎம்கே என்ன அப்டின்னா தமிழ் தமிழ்னு கத்துறாங்க. அந்த சைடு பிஜேபி என்னன்னா மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு கத்துறாங்க. ஆனா இதுல எதுவும் ஒண்ணு சந்தேகமா இல்ல. எனக்கு என்ன தோணுது அப்டின்னா பிஜேபியும், டிஎம்கேவும் சீக்ரெட்டா டீ குடிச்சிட்டு பப்ளிக்ல கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது ஆக்டர் விஜய் சொன்ன மாரி இவங்க அடிச்சுக்கிற மாரி அடிச்சுப்பாங்களாம். அத நம்ம நம்பணுமா? அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இதுக்கு பேரு தான் த மேட்ரிக்ஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் தமிழ் தமிழ்னு இங்கருந்து கத்துறாங்க. அதே மாரி தான் அங்கிருந்து அண்ணாமலை மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்னு கத்துறாங்க. ஒரு ரெஸ்லிங் மேட்ச் மாரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சவுண்ட் ஜாஸ்தி. ஆனா பஞ்ச் தான் இல்ல. இந்த சண்டை 50 வருஷமா ஓடிட்டே இருக்குங்க. சேம் ஓல்ட் ஸ்கிரிப்ட், சேம் ஓல்ட் பிளே புக். தமிழ் வெர்சஸ் ஹிந்தி, ஸ்டேட் வெர்சஸ் சென்டர் போயிட்டே இருக்கு. ஏன் இதுக்கு ஒரு முடிவே இல்ல அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 2020ல இருந்தே தமிழ்நாடு இந்த என்இபியை எதிர்க்குது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்குது. ஆனா இப்போ ஏன் திடீர்னு ஒரு ஃபயர் வருது யோசிச்சீங்களா? ஏன்னா 2026 கிட்ட வருதுல்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு இப்போ எதனால வந்துச்சு அப்படின்னா அந்த 573 கோடியை கட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டேட் பட்ஜெட்ல இருந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபி என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயே ஹிந்தி சொல்லி தராங்களே. விஜயும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சிருக்காங்களே. இவரு நம்மளோட யார் அவரு திருமாவளவனும் ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு. அதுலயும் ஹிந்தி சொல்லி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. ஆனா இவங்களே தமிழ மேடைகள்லாம் பாராட்டி பாராட்டி பேசிட்டு திடீர்னு தமிழர்கள்லாம் அநாகரிகமானவங்க, அன்சிவிலைஸ்டுன்னு சொல்றாங்க. இந்த ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா? எதுக்கு? சண்டை காசு கட்டாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா? அந்த கேஸ் மாதிரி தாங்க இருக்கு. என்னோட தியரி கேளுங்க. பிஜேபியும் டிஎம்கேவும் பிளான்டா இந்த அரசியல் பொலிட்டிக்கல் நரேட்டிவ பிக்ஸ் பண்றாங்க. அதாவது இது அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. லாங்குவேஜ் வார எஸ்கலேட் பண்ணி மக்கள் எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி பயமுறுத்தி இங்க இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்கள சென்டர் பிஜேபின்னு பயமுறுத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களே இப்படிதான்பா அப்படின்னு ஒரு இது பண்ணி சோ இதை தூண்டி விட்டு ஒரு ஆதாயம் தேடுற மாதிரியே தெரியல. ஒரு யாரையும் தனியா சொல்லலப்பா. தனியா சொல்லாதான பிரச்சனை. 2 பேரையும் தான் சொல்றோம். எல்லாரையும் தான் சொல்றோம். சோ ஆனா இதுல பாதிக்கப்படுறது பார்த்தோன்னா மக்கள் தான். மக்கள் தான் டெய்லி இதெல்லாம் நம்பி ஒரு எமோஷன் ஆகி பயம், ஐயோ இப்படிலாம் ஆயிருமாப்பா அப்படின்ற ஒரு பயமா இருக்கட்டும், இல்ல ஒரு கோபமா இருக்கட்டும். இது எல்லாமே யாரோ எவனோ ஒருத்தன் நடத்துற நாடகத்துல நீங்க ஒரு பப்பெட் பொம்மையா இருக்கீங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டேய் தமிழ்ரா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம். இல்ல இந்த சைடு மும்மொழி கொள்கை கரெக்ட்பா, யூஸ்ஃபுல்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே நாட்டுல நடக்கிற கரப்ஷன், உமன் சேஃப்டி, ரோடு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் மறைக்கிறதுக்காக பிளான்ட் ஒரு 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 சீப்பான பொலிட்டிக்கல் கேம் இது. நம்ம தான் இங்க முட்டாள்களா இருக்கோம். 2023ல மட்டும் தமிழ்நாட்டுல 1200 கரப்ஷன் கேசஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா ஹெட்லைன்ஸ் எல்லாத்துலயும் மும்மொழி கொள்கை பிரச்சனை மட்டும்தான். இந்த பக்கம் என்னன்னா அண்ணாமலை 1 கோடி சிக்னேச்சர் மும்மொழி கொள்கைக்காக வாங்க போறேன்னு சொல்லி ஸ்கூல் பசங்க எல்லாம் பிஸ்கெட் கூப்பிட்டு கெஞ்சி கூத்தாடி வர வச்சிட்டு இருக்காங்க. இந்த மேஜிக் ஷோ, கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி மக்களை எங்க பாரு மும்மொழி கொள்கை பிரச்சனை அப்படின்னு சொல்லி மக்களை மேஜிக் வாண்ட் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான பிரச்சனைகள் என்ன அந்த முயல் மாதிரி தொப்பிக்குள்ள இருந்து எந்திரிச்சு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே. சரிப்பா, இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு தான் இருக்குல்ல, ஏன் இது நிறுத்தவே மாட்டாங்க? ஏன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்மள டிவைட் பண்ணாதான் ஈஸியா ரூல் பண்ண முடியும். டிவைட் அண்ட் ரூல். ஸ்டேட் வர்சஸ் சென்டர், தமிழ் வர்சஸ் ஹிந்தி, டிஎம்கே வர்சஸ் பிஜேபி, தமிழ் மக்கள் வர்சஸ் நார்த் இந்தியன்ஸ், வடக்கன்ஸ். சோ இப்படி நம்மளை பிரிச்சு நம்மளை சண்டை போட வச்சுட்டு இதுல காசு சம்பாதிக்கிறதும் இவங்க தான் நடத்திட்டு இருக்க. இவங்க தான் பப்பெட் மாஸ்டர்ஸ். இந்த கிரிக்கெட் டீம் மாதிரி நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் ஒரே ஃப்ரெண்டா தான் இருப்போம். ஆனா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அடிச்சுக்க விட்டு ஃபேன் வார் அது இதுன்னு சொல்லிட்டு மேல இவங்க தான் ஸ்பான்சர்ஷிப்ல காசு சம்பாதிக்கிறாங்க. உண்மையே இதெல்லாம் அவசியம் தானாங்க? டெய்லி நியூஸை திறந்தா இந்த மும்மொழி கொள்கை, பிஜேபி, அண்ணாமலை ரூபாய் நோட்டை மாத்திட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கு. உண்மையிலே இதெல்லாம் பிரச்சனையா? தமிழ்நாட்டுல ஒரு ஒரு வாரத்துக்கு இல்ல டெய்லி எவ்வளவு பாலியல் குற்ற வழக்குகள் பாக்குறோம். இங்க சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. டீச்சர்ஸ்க்கு பாதுகாப்பு இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் உமன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஸ்கூல்ல பெண்கள் நிம்மதியா நடக்க முடியல. சோ இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. நீ இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரண நீயும் நானும் ஒரு ஆட்டோ டிரைவர்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு உண்மையிலே எது பிரச்சனை? இந்த மொழி கொள்கையை பத்தி பேசாதான் நமக்கு பிரச்சனை. டாக்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரோடு பாத்தீங்கன்னா 3ல இருக்கிற கிரேட்டர்ஸ் மாதிரி பள்ளமா இருக்கு.
ஸோ இதெல்லாம் பத்தி ஆனா பேசாம நம்மளோட மைண்ட வந்து டிஸ்ட்ராக்டடாவே வச்சிருக்குது. இத பத்தி தான் நீ இன்னைக்கு பேசணும். இதுதான் ஹெட்லைன்ஸ். இத பத்தி தான் நீ இன்னைக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இந்த மேட்ரிக்ஸ். அத முடிவு பண்றதுக்கு பேரு தான் வந்து அஜெண்டா செட்டிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க பிளானுங்க. தயவு செஞ்சு மக்கள் எல்லாரும் தெளிவாகணும். இந்த தமிழ் படத்துல வந்து ஹீரோ ஃபைட் சீன் மாரி பயங்கரமா அடிச்சு, உடைச்சு சண்டை போட்டு, ஆனா வந்து கடைசியா வந்து ஷர்ட்லாம் வந்து அப்படியே கிளீனா இருக்கும் ஹீரோக்கு மட்டும். அந்த கதை தான் இங்க. மக்களே, டிஎம்கேயும் பிஜேபியும் எனிமீஸ் கிடையாது. இந்த லாங்குவேஜ் வார் ஒரு மேட்ரிக்ஸ். பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து நடத்துற ஒரு டைரக்டட் ஃப்ளாப் ஷோ. நம்ம தான் அது மேல பார்த்துட்டு இருக்க முட்டாள் ஜனங்க. அத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம தெளிவா யோசிக்கலாம். எல்லாருக்குமே நல்லா தெரியும் தமிழர்களுக்கு வந்து மொழிய பற்றி பேசினா புடிக்காது. மொழிய பத்தி தப்பா சொன்னா ஒரு கோவம் வரும் அப்படின்றது. ஆனா அந்த கோவத்த நமக்கோட உணர்ச்சிய வந்து தவறா ஒருத்தன் பயன்படுத்துறானான்றத நம்ம தெளிவா யோசிக்கணும். ஸோ வந்து அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் யுவர் தாட்ஸ் இன் யுவர் கமெண்ட்ஸ் இன் தி கமெண்ட்ஸ் அண்ட் see you in the next video. நன்றி, வணக்கம்.